எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். டிசம்பர் மாதம் 18/12/2025 வியாழக்கிழமை, தட்சணாயனம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள், தேய்பிறை சிவராத்திரி. நாளைய தினம் அமாவாசை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் 4:03 வரை திருதி, பின்பு சூல நாம யோகம். இன்றைய கரணம் 5 மணி வரை பத்திரை, பின்பு சகுனி கரணம். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வினி. மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்ம ஒவ்வொரு சிவராத்திரியுமே பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடு. தேய்பிறை சிவராத்திரி வரும்போது அது விட்டுடலாமா? பயன்படுத்தணுமா இல்லையா? அவ்வளவு அற்புதமான ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வழிபாடுன்னா அது சிவராத்திரி. சிவனின் நாள் அல்லது சிவனின் நேரம், சிவனை தொழுவதற்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராசி பலன்கள் போலாமா? மேஷ ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பம். அன்றாட பணிகளை செய்து வருவது சிறப்பு. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவற்றில் இந்த கிரகம் மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நிறைய நட்பு வட்டங்களை விரிவடைய செய்திருக்கிறது. கான்டாக்ட் செய்திருக்கிறது. அதே மாதிரி ரிஷபராசி மாணவ மாணவியர்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. சிறப்பான ஒரு நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாளில் நிறைவான மனநிலையுடன் எல்லா விதமான செயல்களும் செய்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமா இருக்கிறது. அதுதான் விஷயம். சாதகம் இருப்பதனாலே வெற்றியும் மேன்மையும் கிடைக்க பெறும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் நாம் என்ன செய்தாலும் நமக்கு ஒன்றும் தவறாக நிகழப்போவதில்லை என்ற மனநிலையில் இருந்தாலே போதும், அத்தனையும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும், பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிறர் குடும்பத்தில் உங்களை தலையீடு இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்காது. ஏனென்றால் அத்தனை பேருக்கும் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பீர்கள். உங்களது எண்ண வெளிப்பாட்டுக்குள் அவர்களை கொண்டு வந்துவிடுவீர்கள். இதான் சிம்மத்தோட ஒரு விஷயம். அந்த தன்மையை உங்கள் தொழில் காட்டுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். ரெண்டே விஷயம்தான்.
சிறப்பாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த மட்டும் எல்லா வகையிலும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும். சூப்பரான ஒரு டைமிங், சூப்பரான ஒரு நாள். சந்திரன் புதன் சேர்க்கை, சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். அதாவது ராசி அதிபதி, தனஸ்தானாதிபதி, வருமானம், லாபஸ்தானாதிபதி, இது 3 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்க, முயற்சி ஸ்தானத்தில் இருக்க. அப்ப வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெற்றியும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றமும் ஒன்று இந்த நாளில் உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறு ஏமாற்றம் மாறும். கவனக்குறைவினால் ஏற்படும். கவனமாக இருப்பது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சில நல் விஷயங்கள் நடந்த போதிலும் உடலில் சில மாற்றங்கள் உண்டு. உடல் கோளாறுகளால் பாதிக்கப்படுபவர்கள் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். நலம் பெயர்க்கும் நாளாக இந்த நாள் இருப்பதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டில் தேவையற்ற மின்சாதன பொருட்கள் பழுது நீங்கும். கவனமாக இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அமைதி காத்து வெற்றி அடையணும் சொல்லுவாங்களே, எல்லாரை விடவும் அமைதி அதிகமா, பொறுமை அதிகமா வேணுங்கிறோம் மகரம் மட்டும்தான். தன்னால எதுவுமே முடியலனாலும் முடியும்னு சொல்லும் போது அந்த விஷயம் தவிடுபொடியாகி போய் விடுகிறது. அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதால் மகரம் வெற்றி அடையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் தான். ஆனால் சற்று கவனமா இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா ராசிக்குள் இருக்கிற ராகுவின் பார்வையினாலும் அல்லது குருவின் பார்வையினாலும் நிறைய விஷயங்கள் மாறி இருந்த காலம் போய் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பதுதான் சிறப்பை தரும் என்பதை உணர்ந்திருப்பது சிறப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். ஆக்கம் ஊக்கம் எல்லாமே கிடைக்கும். சற்று பொறுமை நிதானமும் இருப்பது என்றது சிறப்பை தருகின்ற ஒரு அமைப்பை காட்டுகிறதுனால் இந்த நாள் சில பல வேலைகளை கவனமுடன் ஈடுபடுவது வெற்றியை தரும். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.